கம்பைன் பேக் பண்ணி போன எபிசோட் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம ஹீரோ வந்து ஒரு முட்டை வச்சுட்டு இருப்பான். அந்த முட்டையிலேருந்து பொறிக்கிறக்காண்டே பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பான். அந்த எபிசோட்லேருந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த எபிசோட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ வாங்க டேரெக்டாக நம்ம அனிமிக்கு உள்ளேயே போவோம். நமக்கா இப்போ எடுத்தோன்னே நம்ம ஹீரோ இருக்க மேன்சனை தான் காட்டிக்கா. அந்த மேன்சன் அப்படியே நம்மளுக்கு க்ளோஸ் அப் காட்டினா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறான். நம்ம ஹீரோ அந்த முட்டையை தூக்கி ஏற்றிட்டு நம்ம ஹீரோ ஆட்டுகள் நின்றுருக்கான். இந்த முட்டை எப்போ பொறிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இடத்துல வெயிட் பண்ணியிருக்கான். நம்ம காடஸ் பார்த்துட்டு இந்த முட்டை நீ பொறிச்சு ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிருக்க. அந்த முட்டை எப்போ பொறிக்க காத்திருக்கா, அதில் என்ன மாதிரி மிருகம் இருக்க போதோ அப்படின்னு நம்ம காடஸ் சொல்லிக்கிருக்கேன். நம்ம ஹீரோவா பரவாயில்ல, அது எந்த மாதிரி மிருகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முட்டையை தான் பார்த்துக்கிருக்கா. க்ளோஸ் அப்பில் வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த முட்டை வந்து திடீர்னு ஸ்லோ ஆரம்பிக்குது. அதாவது அந்த முட்டை வந்து நம்ம ஹீரோட பவர் என்ன உள்வாங்குது. நம்ம ஹீரோட பவர் உள்வாங்குற பார்த்துட்டு இது என்ன என்னோட சக்தி அந்த உள்வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம காடஸ் வந்து சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோவா இது ஏற்கனவே என்னோட சக்தியை உள்வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா காடஸ்கிட்ட. அப்படி காடஸ் இந்த முட்டையா இன்னும் க்ளோவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது சில இன்க்ரீஷன்லாம் தெரியுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து இன்னும் எவ்வளோ பவர் நீ உள்வாங்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆட்டுகளுக்கு சொல்லிக்கிருக்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோட அந்த மேன்சன் தான் காட்டிக்கிறேன். நம்ம ஹீரோ மேன்சனை பார்த்து அப்படி நெக்ஸ்ட் வந்து நம்ம காடஸ் தான் இருக்கா. இது அதிக பேராசை கொண்ட ஒரு மிருகமாக இருக்கும் போல இருக்குது. உன்னோட பவரை இவ்வளவு உள்வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம காடஸ் சொல்ல. நம்ம ஹீரோவா தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டுக்குள்ள ஹீரோ ஆட்டுக்கு இந்த முட்டை என்ன இவ்வளோ பவரம் வாங்கியிருக்கு நம்மள்ட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவா இதுக்கு மேலே நம்மளால் வச்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆட்டுக்குள்ள இந்த முட்டையை வரதுக்கு போய் ஒரு ஓரத்தில் வச்சுட்டாரு நம்ம ஹீரோ. ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தா நம்ம ஹீரோட பவர் மொத்தமாக உள்வாங்கி போடும். அதனால வந்து நம்ம ஹீரோ ஆட்டுக்குள்ள ஓரத்தில் கொண்டு போய் அந்த முட்டையை வச்சுக்கிட்டு கையை எடுத்துடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம காடஸா சொல்லிக்கிறா இது இன்னும் பொறிக்கிறக்கான் இன்னும் எனர்ஜி உள்வாங்கும் அப்படின்னு நம்ம காடசன் சொல்லிக்கிறார். சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட எனர்ஜி இதை உள்வாங்கியிருக்கு தான். ஏன்னா இதோட இதே திருப்பி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன் நம்ம காடஸ்கிட்ட. அப்படி நம்ம காடஸ் சொல்லிக்கிருக்கேன் நம்ம ஹீரோட்ட. அப்படியே நம்ம ஹீரோட்ட காடஸ் சொல்லிக்கிருக்கும் போது நம்ம காடஸை அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான் ஏன்னா இதோட இதே திருப்பி நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சி வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சீசனாக அந்த எல்டர் தான் காட்டுக்கான். இந்த எல்டர் ஒரு சோலை வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த பப்பாட்டுக்கு வந்து அழைச்சிருப்பான். அந்த எல்டர் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான் நீங்கள் இத்தனை நாள் எங்கேயா போயிருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டிருக்கான். ஏன்னா குளோரி சிட்டி வந்து ரொம்ப பேரழிவே சந்திரிச்சிருச்சு, நீங்கள் இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கேன். நான் இப்படியே சுற்றி பார்த்துட்டு போகும்போது என்ஸ் டொமைன்கிற ஒரு இதாக பார்த்தேன் அப்படின்னு நம்ம எல்டர் வந்து சொல்லிக்கிருக்கா. நம்ம எல்டர் அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம காடஸா என்ஸ் டொமைனா அப்படின்னு நம்ம காடஸ் வந்து ஆச்சரியத்தில் கேட்குறான் நம்ம எல்டர்கிட்ட. நம்ம எல்டர்கிட்ட அப்படி கேட்டுக்கிருக்க. நம்ம காடஸ் என்ஸ் டொமைன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம காடஸ். அப்படியே நெக்ஸ்ட் வந்து எல்டர் வந்து கேட்டிருக்கா நீங்கள் யாரும் அப்படின்னு நம்ம எல்டர் வந்து கேட்டிருக்கா ஹீரோட்ட. அதாவது யாங் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்து வந்துருக்கா அப்படின்னு நம்ம காடஸை பற்றி சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம காடஸ் தான் திரும்பி நீலி அப்படின்னு சொல்லி நம்ம காடஸ் வந்து சொல்லியிருக்கும்போது அப்படியே நம்ம காடஸோட ஹீரோ சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து 10,000 நூற்றாண்டு முன்னாடி வாழ்ந்து வந்தவர் அப்படின்னு நம்ம காடஸை பற்றி சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ. அப்படியே அதை சொல்லிட்டு காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம காடஸை காட்டிக்கிறவா. காடஸ் காட்டி நெக்ஸ்ட் வந்து அந்த எல்டர் தான் காட்டுறா. சரி, நீங்கள் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவரா, அவர் எதுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படின்னு கேட்டிருக்கும்போது நம்ம காடஸ் அவளோட இன்னொரு சோல் பாடி இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா நம்ம எல்டர்ட்ட அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம எல்டர் வந்து நான் இப்போ தான் என்ஸ்னி ஒரு டொமைன் வந்து பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஸ்னி டொமைன் அது வந்து ரொம்ப இதுவாக அந்த பேர் வந்து நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கும் போது நான் அடுத்து வந்து எல்டரை காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து இந்த கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த இடத்த வந்து நம்மள்ட்ட காட்டியிருக்கா. க்ளோஸ்அப்பில் நம்ம இங்கே நம்ம எல்லாருமே இருக்கோம், கருப்பு தங்கம் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் தங்கத்தை எல்லாத்தையும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கும் போது நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கும் போது அந்த இடத்துக்கு போனால் நிறைய ஆட்கள் தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வச்சுருவேன். இவர் அதாவது நம்ம ஹீரோ வந்து அந்த என்சில் டொமைன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்க போடணும்னு நான் போகிறேன்னு சொல்லியிருக்கோம். நான் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவேன். என்சில் டொமைன் போகிறோன்னா ரொம்ப செலவும் இல்லை அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கும்போது நம்ம எழுதுறோம் ஆமாம் நான் போகிறதுக்கே இதுவாக வந்துட்டீங்க, அந்த இடத்துக்கு நான் போகிறது ரொம்ப இது ரொம்ப பெரிய 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 ஆள்கள்லாம் தேவைப்படுவாங்க, ரொம்ப நிறைய பேர் வேணும் உதவுறதுக்கு அப்படின்னு நம்ம எல்டர் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோட. அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ இருக்க மேன்சன், அதாவது அந்த மேன்சன் தான் க்ளோஸ் அப் காட்டி அந்த மேன்சன் காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ தான் திரும்பி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு எப்படியா போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசியிருக்கும்போது நம்ம கடைசா அந்த இடத்துக்குலாம் போகிற ஏன்னா பாதாள உலகத்துல வந்து பெரிய பெரிய வீரர்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து மோதிரம்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம கடைசி சொல்லியிருக்கா. ஏன்னா அவரோட அப்பாற்பட்ட சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கடைசி வந்து சொல்லியிருக்கா. சரி நீ அங்கே போகிறா இருந்தால் நானும் உனக்கு உதவுறேன் அப்படி வந்து நம்ம கடைசி சொல்லியிருக்கோம். சரி நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. விளையாட்டு நம்ம குறும்புத்தனமா. அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோட அதான் நம்ம ஹீரோவோட பாடி கார்டு நம்ம கார்டு நான் போகிறது ரொம்ப பெரிய ஆபத்தான இடம், அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை மச்சான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோட்ட நீ எங்கே போனால் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கேன். மரியாதை மனசு வந்தால் போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன்.
அந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தால் பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்கு அவங்களோட வரேன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்க இருக்குது. சரி அந்த இடத்த வழியாகவும் நினச்சியா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு இருந்துட்டு அந்த அதாவது லிங்க்ஸ்க்கு நான் இருக்கேன் அவனை காட்டியிருக்கா. நம்ம இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மறப்போட சொல்லியிருக்கா. சரி இனிமேல் வர எபிசோட்லாம் நல்லாயிருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் புதுசாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணிட்டு வந்துங்க. பாய் கைஸ்.